ஐயோ, இவங்க ஏன் இப்போ கால் பண்ணுறாங்க? ஹலோ அத்தை, நான் நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணட்டுமா? எதுக்குடி எடுத்த உடனே நாளைக்கு பேசட்டுமான்னு கேட்குற? இன்னைக்கு பேசினா என்ன? அது வந்து அத்தை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் விரதம். விரதம்னா மௌன விரதமா? இல்லை இல்லை. மௌன விரதம்லாம் இல்லை அத்தை. ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக நான் போய் பேச மாட்டேன். அதனால நான் உங்கள்கிட்ட நாளைக்கு பேசுகிறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, ஃபோனை வைங்க. ஏ, சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காதடி. ஆமாம், நான் நேற்று 2 தடவை கால் பண்ணியிருந்தேனே, நீ ஏன் எடுக்கல? அத்தை சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ஃபுல்லாக நான் போய் பேச மாட்டேன். நம்ம நாளைக்கு பேசலாம். ஏய், உனக்கு என்ன காலையிலே பைத்தியம் முடிச்சிருச்சாடி? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறமும் என்னை பேச சொல்கிறீங்க. பேசுகிறேன். அதுவும் அத்தை, நான் நேற்றே நீங்கள் 2 தடவை கால் பண்ணியிருந்தா பார்த்தேன். ஆனால் நான் ரொம்ப நல்ல மூடில் இருந்தேனா, அதை ஏன் கெடுக்கணுமேனு உங்கள் கால் அட்டன் பண்ணலை. அப்புறம் ஏன் இன்னைக்கு உங்கள் ஃபோன் நான் எடுத்துன்னு யோசிப்பீங்க. அது என்னன்னா, ரொம்ப நேரம் சந்தோஷமா இருந்தா அப்புறம் ரொம்ப கஷ்டம் வந்துடும் சொல்லுவாங்களே அத்தை. அதுதான் உங்கள் கால் அட்டன் பண்ணி கொஞ்சம் மன நிம்மதியை கெடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சந்தோஷமா இருந்துப்பேன். ம்? ஏய், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வீட்டுக்கு தான் வரணும். மறந்து போச்சா உனக்கு? அட ஆமாத்த, இன்னும் உங்கள் பிள்ளை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையா? உங்கள் வீட்டுக்கு வரதெல்லாம் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனால தான் அவரை விட்டு அவருக்கு வேலை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நாளைக்கு ஃபோன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நாங்கள் உங்கள் வீட்டுக்குலாம் வரமாட்டோம் த. அப்புறம் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு உண்மையாக பேசுறதுனால வெளியே வருது. என்னத்த பிள்ளை வத்து வச்சிருக்கீங்க? ஒரு வேலை சொன்னால் கூட உருப்படியாக செய்ய மாட்டுறாரு. இதில் நான் என் பிள்ளை எப்படி வளர்க்குறது, நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க. என்னத்த சொல்ல? ஏய், என் பிள்ளைய பற்றிலாம் குறை சொல்லாதடி. நீ தான் அவனுக்கு ஒழுங்காவே சமைச்சு போடாமல் பாவம் அவன் துரும்பா இழைச்சி போயிட்டான். அட, சமையல் சொல்லவும் தான் அது ஞாபகம் வருது. இன்னைக்கு காலையிலேருந்து நான் சமைக்கவே இல்லை. அது ஏன்னா, நேற்று நைட் நான் ஷாப்பிங் போயிருந்தேன்னா நைட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால காலையில் கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டேன். நல்லா தூங்கி ஒரு 12 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அநேகமாக உங்கள் பையன் ஹோட்டலில் தான் வாங்கிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை சாப்பிடாம போயிட்டாரான்னு தெரில. நீங்கள் வேணா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அடி பாவி, என் பையனை இன்னைக்கு காலையில் பட்னி அனுப்பிட்டியா? என்னத்த காலையில் சமைக்காதீக்கே இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு மதியம் என்ன தெரியுமா செய்ய போகிறேன்? பாவக்காய் குழம்பும் சுண்ட வத்தல் கூட்டும். அவருக்கு பிடிக்காது தான் அதுக்கு, ஆனால் எனக்கு பிடிக்குமே. அவருக்கு பிடிச்சதே சமைச்சு போட்டுட்டே இருந்தா அப்போ எனக்கு பிடிச்சதெல்லாம் யார் சமைச்சு கொடுப்பான்? அதுதான் எனக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சுக்கலான்னு இருக்கேன். உங்கள் பிள்ளை மதியமும் பட்னி தான் நினைக்கிறேன். இல்லைனா உங்கள் வீட்டில் இருந்து சமைச்சு கேரியரில் கொடுத்து விடுங்க. ஏய், ரொம்ப பண்ணாதடி. நான் மட்டும் நேரில் வந்தேன்னு வச்சுக்கோ. அட இருங்கத்த, நான் இன்னும் ஃபுல்லாக பேசியே முடிக்கல. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த. அப்பப்போ உங்கள் பையனுக்கு கால் பண்ணி உன் பொண்டாட்டிக்கு மரியாதையே தெரியாதா, அவன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாளா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. எப்போல்லாம் இந்த மாதிரி என் மன நிம்மதியை கெடுத்துக்கணும்னு எனக்கே தோணுதோ அப்போ நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். இப்போ தான் அத்தை, என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்கிட்ட இந்த பேச்சு பேசுறியே, என் பையனை நீ எவ்வளோ குடும்பப்படுத்தியிருப்ப. இன்னும் இந்த டைலாக் தான் நீங்கள் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உடனே உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி இவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் இந்த சந்தோஷமே போச்சு, உன் முகத்தில் ஒரு புன்னகையும் இல்லை, அதனால் இவளை விட்டுட்டு வந்துடு அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு வத்த வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சிறப்பான